ஹலோ, நம்ம இந்த வீடியோவில் இப்போ எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, சைபர் செக்யூரிட்டியை பற்றி பார்க்க போகிறோம். முதல்ல டெஃபினேஷன் பார்க்கலாம். த பர்பஸ் ஆஃப் சைபர் செக்யூரிட்டி இஸ் டு பி ஹெல்ப் ப்ரிவெண்ட் சைபர் அட்டாக். சைபர் செக்யூரிட்டி எதுக்கு கண்டுபிடிச்சாங்க அப்படின்னா, ஒரு சைபர் அட்டாக் நடக்காமல் தடுக்கிறதுக்கு தான் கண்டுபிடிச்சாங்க. டேட்டா ப்ளீச்சிங்னால் ஒன்றும் இல்லை. இப்போ சமீப காலத்தில் நிறையா வெப்சைட்லேருந்து யூசர்ஸோட டேட்டாஸ் எல்லாம் வந்து லீக் ஆகுது. அப்படி ஆகும்போது நிறையா பேரோட அக்கௌண்ட் வந்து ஹேக் செய்யப்படுது. ஸோ அதை அந்த மாதிரி ஆகிறத ப்ளஸ் இந்த யார் அந்த திருட்டை பண்ணாங்களோ அவங்கள கண்டுபிடிக்கிறதுக்கு அதெல்லாம் வந்து சைபர் செக்யூரிட்டியால் முடியும். இந்த சைபர் செக்யூரிட்டி எதுக்கு கண்டுபிடிச்சாங்க அப்படின்றத அடுத்த ஸ்டேஜில் பார்க்கலாம். சைபர் த்ரெட்ஸ். இந்த சைபர் த்ரெட்ஸ் இருக்கிறதுனால தான் இந்த சைபர் செக்யூரிட்டியே வந்து நம்ம யூஸ் பண்ண வேண்டியிருக்கு. ஃபஸ்ட்டு மால்வேர்ன்றது ஒன்றும் இல்லை, இட்ஸ் அ செட் ஆஃப் கோடு. ஒரு கோடு யூஸ் பண்ணி நம்ம சிஸ்டத்தை ஹேக் பண்ணி அந்த சிஸ்டத்தில் உள்ள இருக்கிற டேட்டாஸ் எல்லாம் ஸ்டீல் பண்ணி அதை டெலீட் பண்ணுவாங்க ஒரு மால்வேர் யூஸ் பண்ணி. நெக்ஸ்ட்டு வந்து ஃபிஷிங்கிறது இப்போ ஒரு தேர்டு பர்சன் ஏதோ ஒரு ஜிமெயிலையோ இல்லை ஏதோ ஒரு வெப்சைட்லேயோ ஒரு லிங்க் இருக்கும், அதை தொட்டு நம்மளோட டீட்டெயில்ஸ் எல்லாத்தையும் கொடுத்தோன்னா அவங்க வந்து கண்டிப்பாக நம்ம டிவைஸை வந்து ஹேக் பண்ணி அதில் உள்ள டேட்டாஸ் எல்லாம் அவங்க ஆக்குபை பண்ணிக்குவாங்க. தென் பாஸ்வேர்டு அட்டாக். இப்போ நம்மளோட ஜிமெயிலோ பாஸ்வேர்டோ ஏதோ ஒரு சிஸ்டத்தில் விட்டுட்டு வந்துட்டோம். அந்த சிஸ்டத்தில் வேறு யாரெல்லாம் உட்காராங்களோ அவங்களுக்கெல்லாம் நம்ம பாஸ்வேர்டெலாம் தெரியும். ஸோ அவங்க வேறு ஏதாவது டிவைஸில் போட்டு நம்ம சிஸ்டத்தில் உள்ள இப்போ ட்ரைவில் ஏதாவது முக்கியமான டாக்குமெண்ட்ஸ்லாம் வச்சுருப்பீங்க, அதை அவங்க ஆக்குபை பண்ணலாம். DDoS த்ரெட். இதை வந்து மெயினாக நெட்வொர்க்கிங் ஏரியாவில் யூஸ் பண்ணுவாங்க. நெட்வொர்க்கிங் ஏரியாவில் வந்து டிராஃபிக் வந்து அதிகமாக்கிட்டு ஓவர்லோட் கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க அந்த சர்வருக்கு. அப்படி கொடுக்கும்போது அந்த டிராஃபிக் வந்து ரிலீவ் ஆகணும்னு சொல்லிட்டு கம்பெனி சில விஷயம் பண்ணும்போது இங்கே உள்ள வந்து டேட்டாஸ்லாம் வந்து ஹேக் பண்ணிடுவாங்க. மேன் இன் த மிடில்னால் வந்து இப்போ என்கிரிப்ட் டு என்கிரிப்ட் வந்து வாட்ஸ்அப் யூஸ் பண்ணுறோம். சில ஆப்ஸ்லாம் யூஸ் பண்ணும்போது நம்மளுக்கு என்கிரிப்ட் டு என்கிரிப்ட் இருக்காது. எல்லாமே வந்து இப்போ என்கிரிப்ட் டு என்கிரிப்ட்னால் வந்து என்னென்னா, ஒருத்தங்க சென்ட் பண்ணுற மெசேஜோட ஓப்பன் பண்ணோன்னா ஒரு கீயை வச்சு தான் ஓப்பன் பண்ண முடியும். நிறையா ஆப்பில் வந்து அப்படி இருக்காது. வாட்ஸ்அப்பில் என்கிரிப்ட் டு என்கிரிப்ட் தான், பட்டு நிறைய ஆப்பில் அப்படி கிடையாது. நெக்ஸ்ட்டு ட்ரைவ் பை டவுன்லோட்னால் இதுவும் ஒரு மால்வேர் தான். இது யூஸ் பண்ணியும் நம்ம டேட்டாஸ்லாம் வந்து ஸ்டீல் பண்ணிவிட்டு அதை டெலீட்டும் பண்ணிடுவாங்க, இல்லைன்னா அவங்களே ஆக்குபை பண்ணி நம்மளை த்ரெட் பண்ணுவாங்க. மால்வேரிங் அப்படின்னா இப்போ நம்ம இன்ஸ்டாகிராமில் யூடியூப்பில் வர அட்வர்டைஸ்மெண்ட் அதை தொட்டு உள்ளே போய் நம்ம பார்க்குற டீட்டெயில்ஸ்லாம் வந்து ஆக்குபை பண்ணிவிட்டு நம்ம சிஸ்டத்தை ஹேக் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அந்த சாஃப்ட்வேர் அதுவும் ஒரு மால்வேர் தான். தென் இதெல்லாம் வந்து எப்படி தவிர்க்கலாம் அப்படின்னா, அன்ஆத்தரைஸ்ட் சைபர் செக்யூரிட்டியை வச்சு இதெல்லாம் வந்து ஸ்டாப் பண்ணலாம். அன்ஆத்தரைஸ்டு மாடிஃபிகேஷன் அதை வந்து நிறுத்தலாம். அன்ஆத்தரைஸ்டு டெக்ஷன் அதையும் வந்து நிறுத்தலாம். அன்ஆத்தரைஸ்டு ஆக்சஸ் அதையும் வந்து கண்ட்ரோல் பண்ணலாம். ஸோ இந்த 8 இதுதான் மெயின் சைபர் த்ரெட்ஸில். இது இருக்கிறதுனால தான் நம்ம சைபர் செக்யூரிட்டி அப்படின்ற ஒன்று கண்டுபிடிக்க வேண்டும்.